Hey guys, welcome back to our channel. இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி கிளிக் பண்ணியிருக்க மலம்புழா அந்த டேமுடைய வீடியோ வந்துட்டு 2 பார்ட்டாக வரும் அப்படின்னு நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். பட் நான் 2 பார்ட்டாக எடுக்கல, இருக்கிறத அப்படியே ஷார்ட் பண்ணி நான் ஒரு பார்ட்டாகவே உங்களுக்கு நான் தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும், வியூஸ்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் கேரளாவில் இருக்க மலம்புழா டேமுடைய ஃபுல் கம்ப்ளீட் vlog தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் காரில் போகலான்னு தான் கிளம்பியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு பிளான் பண்ணோம். பட் ட்ரெயினுக்கு எங்களால் பிடிக்க முடியல, கேட்ச் பண்ண முடியல. அதை ட்ரெயின் போயிடுச்சு. அதாவது சென்னையிலேருந்து நமக்கு பாலக்காடு வர ட்ரெயின், பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புறதுனால அந்த ட்ரெயினுக்கு நான் பிளான் பண்ணேன். எங்களால் அதை பிடிக்க முடியல. ஸோ நான் காரில் இப்போது பிளான் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நான் தமிழ்நாடு பார்டர் முடிகிற வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுவேன். தென் நமக்கு பாலக்காடு உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து மலம்புழா அந்த ரோடு செமையாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுவேன். தென் நம்ம டேமுக்குள்ளே போயிட்டு அங்கே ஸ்னேக் பார்க் இருக்குது. தென் அந்த ரோப் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுவேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேரளாவில் மாஸ்க் வேணும்னு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு போயிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து மலம்புழா டேம் ஒரு 35 கிலோமீட்டர் வருங்க. அதாவது நமக்கு ஆலியார் டேம் எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் எனக்கு மலம்புழா டேமும். இப்போ இந்த ரோட்டில் ரைட் எடுத்தால் நம்ம பொள்ளாச்சி போகலாம், லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கேரளா பார்டர் ரீச் ஆகிறோம். கேரளா பார்டர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டரில் நமக்கு பார்டரே வந்துடும். இங்கேருந்து பார்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைவே தான். அதுக்கப்புறம் நமக்கு ஹைவேலாம் கிடையாது, நார்மல் ரோடு தான். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு சைட்லேருந்து நீங்கள் போய் மலம்புழா விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். ஒன்று நீங்கள் கோயம்புத்தூரில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் பாலக்காடு போய் போகலாம், இல்லைனா பொள்ளாச்சியில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் பாலக்காடு போய் போகலாம். ரெண்டுக்குமே உங்கள் பஸ்ஸும் இருக்குது, ட்ரெயினும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நீங்கள் பாலக்காடில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு லோக்கல் பஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. மலம்புழா டேம்லேயே உங்களை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹைவே பாலக்காடு மெயின் ரோடு, பொள்ளாச்சி பாலக்காடு மெயின் ரோடு. இந்த ஹைவே உங்களுக்கு கரெக்டாக பார்டர், அதாவது இந்த ரூட்டில் இருக்கிற பார்டர் பார்த்திங்கன்னா கோபாலபுரம். இதுவே நீங்கள் கோயம்புத்தூர் டு பாலக்காடு அந்த லைனில் இருக்கிற பார்டர் பார்த்திங்கன்னா வாளையார். இதில் கோபாலபுரம்னு சொல்லுவாங்க. அந்த பார்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த லைன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹைவே கிடையாது. அதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான். ரோடு ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் கோபாலபுரம் வந்தாச்சு, அதாவது பார்டர் வந்தாச்சு. டிவைடர்லாம் வச்சுருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக லாரி எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்க. அதே மாதிரி அங்கேருந்து வண்டி வர்ற வண்டியுமே உங்களுக்கு செக் பண்ணி தான் இங்கே அனுப்புவாங்க. இப்போ நம்ம பார்டர் டச் பண்ண போகிறோம். இந்த பார்டரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம திருவள்ளுவர் சிலை வச்சுருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போதே இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த திருவள்ளுவர் சிலையை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து நமக்கு கேரளா உள்ளே வந்துடுவோம். இந்த மேலே போர்டு நீங்கள் பார்க்கலாம், பாலக்காடு, கொளிஞ்சாம்பாறை அண்ட் கோழிக்கோட். இதுக்கு எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட் ரோடு தான். திருவள்ளுவர் சிலை இருக்குது. இதை நம்ம தாண்டிட்டோம்னா அடுத்தது நம்ம கேரளாவுக்குள்ளே நம்ம அஃபிஷியலாக நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம கேரளாவுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோன்னே உங்களுக்கே தெரியும் அந்த ரோட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் ரோடு ஹைவேயாக இருந்துச்சு. இங்கே ஹைவே இல்லை, நார்மல் ரோடாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு பாலக்காடு டு அங்கேருந்து நம்ம மலம்புழா போகிற அந்த ரூட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லாஸ்ட்டில் லைக்கும் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் அப்போ ரோடு சீரியஸாக நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய பேட்ச் ஒர்க், அங்கே எங்கே பேட்ச் ஒர்க் நிறைய ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே நமக்கு ட்ரைவ் பண்ண ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரோட்டில் எவ்வளோ பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குன்னு அப்படின்னு. நான் பொள்ளாச்சியிலேருந்து நான் ட்ராவல் பண்ணும்போது நான் பாலக்காடு டவுனுக்குள்ளலாம் நான் போயிட்டு மலம்புழா போக மாட்டேன். எனக்கு பாலக்காடுக்கு முன்னாடியே நம்ம கட் எடுத்துடலாம். ரைட் கட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாலக்காடு டச் ஆகாமல் நம்ம அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, அதாவது கொச்சின் ஹைவே இருக்குது இல்லையா, அதை நம்ம டச் பண்ணி ஜஸ்ட் உடனே இன்னொரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம மலம்புழாக்கான ஸ்ட்ரெயிட் ரோடு அதை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பாலக்காடு டவுனுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு நமக்கு மஸ்ட் கிடையாது. சப்போஸ் நீங்கள் கேரளா சைடு இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் பாலக்காடு கிராஸ் பண்ணி நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு மலம்புழாக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் டவுனுக்குள்ளே போய் வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த சைடு இருந்து பொள்ளாச்சி அண்ட் கோயம்புத்தூர் இந்த சைடு இருந்து நீங்கள் வரும்போது நம்ம பாலக்காடு டவுனுக்குள்ளே போயிட்டு நம்ம வரணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை நமக்கு. ஏன்னா அங்கே டவுனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நமக்கு வரக்கு லேட் ஆகும். ஸோ நமக்கு அந்த ஒரு நீடு இல்லை.
இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் கொச்சின் ஹைவே வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஹைவேல நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து, அதாவது நீங்கள் மெயின் ரோட்டில் மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நேராக நம்ம ரைட் எடுக்க வேண்டிய இடத்த நம்ம தாண்டி போயிடுவோம். ஸோ வந்து பிரிட்ஜுக்கு கீழே வந்துட்டு நம்ம கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால தான் நான் இந்த சைடு சர்வீஸ் லைன் எடுத்து நான் அதுலேருந்து போயிட்டுருந்தேன். இங்கே வந்து நம்ம ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம ரைட் எடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். நீங்கள் எங்கேயுமே நீங்கள் வந்துட்டு கட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நேராக நீங்கள் மலம்புழா டேமே வந்துட்டு நீங்கள் போய்க்கலாம். போகிற வழியில் கேட் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து சரி ஓகே நல்லா வீடியோ எடுக்கலாம், ட்ரெயின் போகும்னு நினச்சேன். பட் பார்த்தா இன்ஜின் மட்டும்தான் போச்சு, வேறு எதுவும் போகலை. இந்த ட்ராக் வந்துட்டு கோயம்புத்தூர் டு பாலக்காடு அதுக்கு நடுவில் இருக்க ட்ராக் தான் இது. இது வந்து ரொம்பவே பிஸியான ஒரு லைன் இது. இந்த ட்ராக்கு கிராஸ் பண்ணோன்னு ஒரு தரமான ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், செமையாக இருக்கும். ஃபைனலி நம்ம வந்து மலம்புழா டேம் வந்துட்டோம். பட் நாங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு விசிட் பண்ண இடம் இந்த ரோப்வே தான். இந்த ரைடு வந்து 1252 மீட்டரை 20 மினிட்ஸில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ அடுத்து வரக்கூடிய காட்சியில் வந்து நான் வந்து ஹைப்பர் லேப்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹே கைஸ், பார்த்துருப்பீங்க ரோப்வே, மலம்புழா டேமுடைய ரோப்வே. ஸோ நீங்கள் மலம்புழா போனீங்கன்னா மறக்காமல் டைம் ஆகுது அப்படின்லாம் யோசிக்காமல் இதை ஒரு 20 மினிட்ஸ் இல்லை நீங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு நீங்கள் லைனில் நிற்க ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த ரோப்வே இருக்கும். ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 71 rupees. ஓகே பரவாயில்ல, பட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1252 மீட்டர் வந்துட்டு டிஸ்டன்ஸ், அதாவது அப் அண்ட் டவுன் மொத்தமாக நீங்கள் 20 மினிட்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கீழே அந்த டேம் தண்ணி கீழெலாம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்கள் மலம்புழா போனீங்கன்னா மறக்காமல் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நடுவில் வந்துட்டு ஒரு 1 o'clock to 2 o'clock அந்த ஒரு ரேஞ்சில் வந்துட்டு அந்த டைமிங் ஐ திங்க் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ்க்காக வந்து உங்களுக்கு ஒரு 1 hour வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த ஒரு 1 hourக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் மலம்புழா டேம் ஒரு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுற டைமில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ரோப் போய் விசிட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து டேம்குள்ளேயும் பக்கத்தில் ஸ்னேக் பார்க்குள்ளேயும் நீங்கள் போகலாம். ஏன்னா நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே க்ரௌட் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அன்றைக்கி இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் ரோப்பு. ஏன்னா நீங்கள் அதில் போனாலே நீங்கள் கீழே டேம் எல்லாத்தையும் பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேம் வந்து லைட்டாக போய் பார்த்துட்டு நீங்கள் வந்தால் கூட ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ரோப்வே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்காகவே நீங்கள் கீழே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த டேம்குள்ளே போகிறோம், அந்த வீடியோ இப்போ வரும் பாருங்கள். அங்கே ரோப் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து டேம் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். பட் டேம் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்னேக் பார்க் பார்த்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் டேம் விசிட் பண்ணிக்கலான்னு ஸ்னேக் பார்க் பார்க்குறதுக்காக போயிட்டுருந்தோம்.
கார் பார்க்கிங் வந்துட்டு உங்களுக்கு டேமுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். பைக் பார்க் பண்ணுறதுனாலுமே உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் பைக் பார்க் பண்ணிக்கலாம். பயங்கர வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஸோ வந்து சரி ஸ்னேக் பார்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சர்பத் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு சர்பத் குடிக்கிறதுக்காக இந்த கடையில் நின்றுட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னா இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருங்க, உள்ளே கொண்டு போகாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஃபுட்டு அலௌடு கிடையாது. ஃபைனலி வந்துட்டு பாம்பு பண்ணையும் பார்த்துட்டு சரி டேமுக்கு போகலான்னு போயிட்டோம். அங்கே நீங்கள் போனால் தான் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எது எது விஷ பாம்பு எது வந்து விஷம் இல்லாதது அப்படின்னு. ஏன்னா நிறைய ரூமர்ஸ் இருக்குது பாம்பை பற்றி, கண்ணில் கொத்தும் வாலில் அடிக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. பாம்பில் வந்துட்டு 4 பாம்புக்கு தான் வந்துட்டு நம்ம ஜோனில் இருக்கிற பாம்புக்கு வந்து விஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாம்பு வந்து நீங்கள் அங்கே போனாலே நேரில் பார்க்கலாம், உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வந்து மலம்புழா டேம் போனீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க ஸ்னேக் பார்க்கையும் விசிட் பண்ணுங்கள். டேமுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். உங்களுக்கு டேமில் முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு நிறைய கடைகள் இருக்குது. ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் ஷாப்லேருந்து உங்களுக்கு பொம்மை கடையிலேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்குறதுனா இங்கே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் நீங்கள் ப்ரைஸ் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாயும் வாங்குறாங்க. இந்த மலம்புழா டேமை வந்து நானும் ஒரு 4 டைம் வரும்போது நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்பவே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒர்க்கும் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க டேமை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோ இப்போ வர இந்த ஃபவுண்டைன்லாம் பாருங்கள், ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் விசிட் பண்ணது வந்து ஒரு சண்டே தான், இருந்தாலுமே கூட்டம் இல்லை. ஏன்னா நான் வந்து டேம் ஓப்பன் பண்ணுறப்போயே நாங்கள் வந்து போயிட்டோம். ஒரு 10 o'clock நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து கூட்டம் அன்றைக்கி இல்லை. ஸோ நீங்களும் வரதுனா வந்துட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக நீங்கள் வாங்க, நல்லா பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒய்ஃபையும் அம்மாவையும் வந்து நான் கீழே விட்டுட்டே வந்துட்டு நான் மேலே வந்துட்டேன். ஏன்னா வந்து மேலே வந்து ரொம்ப தூரம் நடக்கணும். ஸோ வந்துட்டு நான் மட்டும் தனியாக வந்துட்டேன். எனக்கு வந்து டேமுக்கு மேலே போகிறதுக்காக வந்துட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். மறுபடியும் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஆழியார் டேமில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சம்மருங்கிறதுனால சுத்தமாக தண்ணி இல்லை. இல்லைனா மலம்புழா டேம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டேம். எவ்வளோ தண்ணி இருக்கும் தெரியுமா, அப்படியே கடல் மாதிரி இருக்கும் இந்த டேம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக நான் போன விலாகில் சொல்லியிருக்க மாதிரி ஆழியாரில் சொல்லியிருப்பேன் ரொம்ப தண்ணி கம்மின்னு. இதுவும் ரொம்ப பெரிய டேமு. இங்கேயும் வந்துட்டு தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப இது பெரிய டேம் இது. ஹே காய்ஸ், நம்ம மலம்புழா டேமுக்கு மேலே வந்தாச்சு. சரி வெயில், ஆனால் ரொம்ப தூரம் நடந்து வர்ற ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்பவே தூரமாக இருக்குது. இப்போ இந்த சைடு எனக்கு இந்த சைடு ஒரு செம வியூ இருக்குது, கீழே கார்டன் வியூ. அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, ஓகே கைஸ், கார்டன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹைப்பர் லேப்ஸ் மோடில் வந்து எடுத்திருப்பேன். ஏன்னா ரொம்ப பெரிய டேம் இது. ஃபுல்லாக நமக்கு ஸ்லோ மோஷன் நார்மலில் நம்ம காட்டணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு நான் நிறையா வந்து ஹைப்பர் லேப்ஸில் தான் காட்டியிருப்பேன். செம்ம டேமு, கண்டிப்பாக மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். பாலக்காடு வந்தீங்கன்னா, பொள்ளாச்சி வந்தீங்கன்னா கூட பாலக்காடு வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அங்கேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.
நல்லா வெயிலில் சுற்றிட்டு கீழே வந்து இந்த ஃப்ரூட்டி அடித்ததுக்கப்புறம் எப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ கைஸ், மேலே எண்டு கார்டு பேசிவிட்டு கீழே வந்து நல்லா ஒரு மாசா குடிச்சாச்சு. சாரி, ஃப்ரூட்டி குடிச்சாச்சு. குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நான் இன்னும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது என்னென்னா நம்ம தொங்கும் பாலம். அது வந்து அங்கே போனவங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னடா அதை காட்டலையேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போனேன். அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் மறக்காமல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.